guys, welcome back. My friend Chef Sriram and me are here for yet another beautiful video, a recipe video உங்களுக்கு சொல்றதுக்கு. What is a health pattern or a diet pattern without a salad? பட் இந்த சாலட்னு ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஊரில் என்ன நிறையா பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பாதி ஏதாவது கூகுள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சாலட்ஸில் வந்து ப்ராக்கோலி போடுங்க, ஆவோகேடோ போடுங்க, அப்புறம் என்ன செலரி, இந்த மாதிரி பயங்கர ஆலிவ்ஸ், ஜுக்கினிங்கிறது ஆக்சுவலாக குக்கும்பர் இல்லை நம்ம ஊரில். ஆமாம், இந்தியன் வெஸ்டர்ன் குக்கும்பர். ஆனால் ஜுக்கினின்னு சொல்லும்போது நமக்கு ஏதோ அந்நியமாக தெரியும். இந்த மாதிரி தான் எல்லா பொருட்களும் இருக்குன்றதுனால நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண மாட்டோம். இன்னொரு பிரச்சனை, நிறைய பேருக்கு வந்து இந்த ராவா சாலட் சாப்பிட்றது பிடிக்காது. அது ஏதோ ஒரு இந்த கிரன்ச்சினஸ், அந்த ஃப்ளேவர் வந்து சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலலாம் சுண்டல் பண்ணுவோம், தேங்காய் மாங்காய் சுண்டல். அந்த சுண்டலையே வந்து ஒரு சாலட் வடிவத்தில் ராவா இல்லாமல் குக் பண்ணி ஒரு சாலட் பண்ணோன்னா எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறோம். நாங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதறாதீங்க, நான் வெறும் செய்வேன், அவர் தான் வந்து எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. ஸோ சாலட் நல்லா தான் வரும். அந்த நம்பிக்கையில் இந்த சாலடுக்குள்ளே இப்போ இறங்கலாம். என்ன மாதிரி பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். This is so beautiful, colorful, green, ஒரு ரெயின்போ பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. மாங்காய் கிரேட் பண்ணியிருக்கோம், ரா மேங்கோ கிரேட் பண்ணியிருக்கோம், கேரட் கிரேட் பண்ணியிருக்கோம். அதே டைம் இது தேங்காயும் திருவி இருக்கும். நல்லா 3 கலர் ஆஃப் கேப்சிகமாக கட் பண்ணியிருக்கோம் கியூப்ஸில். ஓகே, அன்இவன் கியூப்ஸில் கட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பழமுதிர்லாம் கிடைக்கும். இது எல்லாமே பழமுதிர், எல்லா காய்கறி கடையிலையும் கிடைக்கிற வெஜிடபிள்ஸ். அண்ட் இப்போ சீசனலாக அவைலபிள், ஆல் சீசன் அவைலபிள் வெஜிடபிள்ஸ். இது எல்லாமே அரவுண்ட் தி கிளாக். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதில் எதுவுமே நான் வந்து ரொம்ப அன்ஹெல்தி ஃபேட்டாக பார்க்கல. அண்ட் இட்ஸ் ஆல் கார்ப்ஸ் இல்லாமல் இருக்குது. இது வந்து தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போடுறோம். ஓகே, நாங்கள் கிளாஸில் எடுத்தாலும் எவ்வளோ கணக்காக போடுறோன்றது பாருங்கள். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாக போட்டிருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாக போட்டு எப்படி சாலடை பண்ணுறோன்றதை பாருங்க இப்போ. ஓகே, அதுக்கப்புறம் கடுகு போடணும். ஆமாம், ஒரு 5 seconds 10 seconds ஹீட் ஆனதுக்கு அப்புறம். சரி, ஓகே. என்ன ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு. ஓகே, இந்த ஆயில் போட்டே ஆகணும்ல? ஆயில் போட்டே ஆகணும். ஏன் நீங்க கோகனட் ஆயில்? அதுதான் ஃப்ளேவர் ஆஃப் தி சாலட். வேற இந்த ஸ்பைசஸ் நம்ம போடல, ஒரு சால்ட் தவிர. சோ சாலட் ஃப்ளேவர் பண்ணும்போது கோகனட் ஃப்ளேவர் தான். சோ கோகனட் தான் நீங்க சஜஸ்ட் பண்ற ஆயில். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா? ஆல்டர்னேட்டிவ்ஸ் இது ஆலிவ் ஆயில் ஆர் பட்டர். ஆலிவ் ஆயில குக் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்களே ஜெனரலா. ஓரளவுக்கு குக் பண்ணலாம். சாலட் அளவுக்கு ஹீட் ஃப்ரை பண்ண கூடாது, டீப் ஃப்ரை பண்ண கூடாது. பட் யூ கேன் ஹீட்க்கு எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஓவர் ஹீட்க்கு எக்ஸ்போஸ் பண்ண கூடாது, டீப் ஃப்ரை மாதிரி. ரைட். ஸோ இப்போ இது ஒரு லெவலுக்கு ஹீட் ஆயிடுச்சா? கொஞ்சம் கடுகு இதில் போடலாமா? போதுமா? கொஞ்சம். என் கையில் வந்து அதிகமாகவே வர மாட்டேங்குது, பார்த்தீங்களா? ஃபார் சம் ரீசன் கடுகு போட்டால் ஒரு சவுத் இந்தியன் ஃப்ளேவர் கிடைக்கும். சவுத் இந்தியன் ஃப்ளேவர். கோகனட் ஆயில் சவுத் இந்தியன் ஃப்ளேவர் தான். யா. இந்த கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து ஆட் பண்ணணும். அடுத்து கேப்சிகம்ஸ் ஆட் பண்றோம். ஓகே. ஸோ அனியனும் இல்லை இந்த சாலட்? அனியனும் இல்லை இந்த சாலட்ல. அண்ட் என்ன மாதிரி சாலட் இது? இதை வந்து ஒரு வீகன் சாலட்னு கூட கூப்பிடலாம். நீங்க gluten free இது? gluten free vegan salad. gluten free vegan salad ஃபேஷனபிளா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இது வந்து லஞ்ச் பதிலா டின்னருக்கு பதிலா சாப்பிடலாம். ஆமா, லஞ்ச் ரீப்ளேஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். It will give you more energy to stay throughout the day. Lunch replace. In terms of calories-லாம் எப்படி இது? In terms of calories is coconutல இருந்து good fat வரும். மத்தது எல்லாமே is normal calories. It is not very high in calories. So must be under 300 calories. Under 300 calories for the entire salad. Should be around 270 to 80 calories. Super. லைட்டா அந்த கடுகுலாம் டான்ஸ் ஆடுது. Always use a non-stick pan யூஸ் பண்ணுங்க. Non-stick pan யூஸ் பண்ணா ஆயில் கம்மியா யூஸ் பண்ணலாம். ஓ, ஆயிலே யூஸ் பண்ணாம ஏதாவது pan இருக்கா? கண்டுபிடிப்போம். இப்போ இது போடலாம், கேப்சிகம்ஸ் 3 கேப்சிகம் போடலாம். ஓகே, ஒரே டைம்ல 3 போடலாம். அந்த சவுண்ட் வரணும் போடும்போது. சவுண்ட் வரணும், கையில் அப்படியே ரெண்டு வெடி வரணும். வாவ், இந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணட்டுமா? ஆனால் வெளில சிந்தக்கூடாது. கீழே போய் மேலே. இப்படி நான் சமையல் கற்றுக்கிட்டு தான் உண்டுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க. பட் இட் லுக்ஸ் ஸோ நைஸ் அண்ட் கலர்ஃபுல். சாப்பிடணும் போல தோணுது பார்க்கும்போதே. ஸோ ஒரு 2 minutes இது குக் பண்ணால் போதும். ஓவர் குக் பண்ணால் கிரன்ச் போயிடும். அது எப்படி, how do we determine இந்த 2 minutes கரெக்ட் இப்போ போதும் அப்படின்றது? கொஞ்சம் இந்த அவுட்டர் சர்ஃபேஸில் இந்த மாதிரி கலர் டிஸ்கலர் ஆரம்பிக்கும். அப்படி ஆயிடுச்சுன்னா பாயில் ஆயிடுச்சுன்னா it is done, almost done. அண்ட் இது வந்து நான் ஸ்டிக் பேன்ல பண்ற மாதிரி அவன்ல பண்ணலாமா? அவன்ல பண்ணலாம். அப்போ ஆயிலே தேவையில்லை. ஓகே, அவன்ல வந்து டோஸ்டிங் மோட்ல வச்சுட்டு ஒரு 10 minutes or 15 minutes
ஒரு 10 to 12 minutes will be a correct ideal time. 150 degrees Celsius. 150 ல. இத நான் ட்ரை பண்ண போறேன். எங்க வீட்ல புதுசா oven வாங்கியிருக்கோம். அதனால அத பண்ணேன். Now you can add the other 3 ingredients. Everything together you can add. So first raw mango, carrot. தேங்காய் ஃபுல்லாவா? இல்ல எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம் நீங்க. நான் வந்து கொஞ்சம் ஆமா உங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணுமோ. Thank you. உங்க டேஸ்ட் preference தேங்காய் இல்ல. ஆமா. நான் கொஞ்சம் பயப்படுவேன் இந்த தேங்காய்லாம் பார்த்தா even if it's good fat. Wow, looks very nice. I think இந்த சாலட்லாம் பண்ணும்போது எப்படி கட் பண்றோம்ன்றது கூட it's an art இல்ல. Because just sometimes make it presentable. பொடியா கட் பண்ணா வேற ஒரு ஃபீல் கொடுக்கும். ரைட். சீக்கிரமா குக் ஆகும் பொடியா. மீன் மாதிரி இருக்காது கொஞ்சம் மேஷ் ஆயிடும். ஓகே. பட் இப்போ நீங்க துருவனதெல்லாம் கடைசியா ஆட் பண்றதுக்கு ரீசன் அதுக்கு ரொம்ப டைம் தேவையில்லை குக் பண்றதுக்கு. அது கொஞ்சம் பெருசா இருக்கு அதனால குக்கிங் டைம் ஜாஸ்தி. ஓகே. And that's the capsicum is the star of the dish. Oh. அவ்வளவுதானா? உப்பு போடலாமா? உப்பு மட்டும் போடணும். கடைசியில எடுக்கும்போது கொஞ்சம் உப்பு போடணும். இதிலே போடலாமா? இதிலே போடலாம். உப்பு நான் கரெக்டா போடுறேனான்னு பாருங்க. போதும் கரெக்ட். அவ்வளவு ஒரு ஸ்பூன். சூப்பர் கூல். செம்மையா ஒரு சாலட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. பர்சனலி எனக்கு ரா சாலட்ஸ் பிடிக்கும். பட் இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. லைக் வேர் இட் இஸ் நான் ரொம்ப பாயில்டு சாலடாக சாப்பிட்ருக்கேன். பாயில் இது கிரில்டு மாதிரி. ஸோ இதில் வந்து அந்த கிரன்ச்சினஸும் இருக்கும். அட் த சேம் டைம் இட்ஸ் குக்ட் ஆல்சோ. ஸோ ஐ நெவர் ட்ரைட் இட். ஐ ஹோப் ஐ லைக் இட். அண்ட் இஃப் ஐ லைக் இட் ஐல் ஆல்வேஸ் ஹேவ் இட். செம்ம சூடாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். பட் லுக் அட் ஹவு திஸ் லுக்ஸ். வாவ். சாப்பிட ட்ரை பண்ணலாமா? வாங்க நீங்களும் நானும் சியர்ஸ் சொல்லிட்டே சாப்பிடலாம். பாருங்க செம்மையா இருக்கு பாக்க. கம் ஆன். ரொம்ப ஹாட்டா இருக்கு. cheers. நான் பாருங்க எவ்வளவு எடுத்துருக்கேன்ட்டு. இந்த கிரன்ச் இருக்கு, தேங்காய் மாங்காய். அந்த புளிப்பு இருக்கு. சூப்பரா இருக்கு. மாங்கால இருந்து வருது புளிப்பு. அந்த புளிப்பு ஒரு tinge of ஒரு sourness கொடுக்குது and it's very mild. Very mild salad. சாஸ்னாலே I mean சாலட்னாலே சாஸஸ் வேணும், சீசனிங் வேணும். Seasoning, sauces, dressing எதுவுமே தேவையில்லை இதுக்கு. It's a normally cooked salad. Everybody can do it in the house. I think it's very very simple, easy to make and குழந்தைங்கலாம் வந்து லஞ்ச் பாக்ஸ்ல நீங்க கொடுக்க கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் ஸ்டே பண்ணலாம்ல? ஸ்டே பண்ணலாம். இந்த மாதிரி சூடா தான் சாப்பிடணும்ன்ற அவசியம் அதெல்லாம் இல்ல. It will stay 8 hours கிட்ட ஸ்டே பண்ணும் உங்களுக்கு. It will taste better as the heating effect flavors intensify, it will taste better. Beautiful. I think we should try this. இது இந்த மாதிரி salads வந்து டெய்லியே சாப்பிட்டோம்னா it will be really nice. உங்களுக்கு இந்த salad பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி salad பிடிச்சிருக்குன்னா நீங்க சொன்னீங்கன்னா வரப்போற வாரங்கள்ல different varieties of salad இந்த மாதிரி நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் with different ingredients ஈஸியா பண்ற மாதிரி. So do try it out and keep us posted and hope you do it. Thank you so much. Thank you.